கணவன் கிறிஸ்துவ கீழ்ப்படுகிறார், வார்த்தை கீழ்ப்படுகிறார், அவர் மேல இருக்கிற சபையின் அதிகாரத்தை கீழ்ப்படுகிறார்னா அவர் என்ன சொல்றாருன்னா இப்படித்தான் கீழ்ப்படின்னு அவருக்கு ஒரு பேட்டர்னை காமிக்கிறார் மனைவிக்கு. தனக்கு மேல இருக்கிற அதிகாரத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் அவர்கள் வறண்ட நிலத்துல இருப்பாங்க. கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்றால் அந்த பாதுகாப்பு என்கிற கொடைக்குள்ள இருப்போம், ஆசீர்வாதம் உயர்வுங்கிற கொடைக்குள்ள இருப்போம். அதிகாரத்தின் கீழே அண்டர் த அத்தாரிட்டின்னு பார்த்து வருகிறோம். நாம் எல்லோரும் தெரிந்தோ தெரியாமலோ, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அதிகாரத்தின் கீழே இருக்கிறோம். அதிகாரத்தின் கீழே இருக்கிறது மட்டுமல்ல, அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறோம். மக்கள் அதிகாரத்தை செயல்படுத்தணும் வரும் பொழுது மக்கள் அது ஈஸியா இருக்கு. தனக்கு கீழே இருக்கிறவர்கள் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா தனக்கு மேல இருக்கிற அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று மக்கள் யாருமே விரும்புவது கிடையாது. பொதுவாக இந்த மாம்சம், முரட்டாட்டம் உள்ள மாம்சம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய விரும்பாத மாம்சம், கண்களில் எதை காண்கிறதோ அதன்படி செய்ய விரும்புகிற மாம்சம், யாரும் எனக்கு என்ன சொல்லக்கூடாது, நான் என்ன நினைக்கிறேனோ அதன்படி தான் வாழ்வேன் என்று நினைக்கக்கூடியதான் மாம்சம். அந்த மாம்சம் ஒரு அதிகாரத்துக்கு உட்படணும்னு நினைக்கும் பொழுது மாம்சம் விரும்பாது. மாம்சம் எப்போ சந்தோஷப்படும்னா அந்த அதிகாரத்தை மீறிட்டேன்னா எனக்கு மாம்சம் சந்தோஷப்படும். ஒரு இடத்துல எச்சில் துப்பாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்குன்னா அப்படியே சுற்றி பார்த்து துப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செஞ்சிட்டோம்டா, சாதிச்சிட்டோம்டா அப்படின்னு இருக்கும். ஒரு அதிகாரத்தை மீறிட்டோமா நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும். போலீஸ்கார் எல்லாரும் நிப்பாட்டுறாரு, நம்ம சந்தில் போய் வெளியே போயிட்டோம்னா நமக்கு ஒரு நிறைவு இருக்கும். ஆனால் நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தா தான் நாம் அதிகாரத்தை சரியான விதத்தில் செயல்படுத்த முடியும். நீங்கள் அதிகாரத்துக்கு அல்லது நான் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், உட்பட்டு செயல்படுகிறேன் என்பதை பார்க்கும் பொழுது என்னுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிற மக்கள் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு நடப்பது எளிதான காரியமா இருக்கும். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் எனக்கு கீழே இருக்கிற மக்கள் அல்லது உங்களுக்கு கீழே இருக்கிற மக்கள் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். 8 அதிகாரம் பார்த்தோம். முதல்ல கிறிஸ்துவின் அதிகாரம், கிறிஸ்துவுடைய சாவரின் அத்தாரிட்டி, கேள்வி கேட்க முடியாத அத்தாரிட்டி. அவர் சொல்லாகும், கட்டளை நிற்கும். அவரை பார்த்து ஏன் என்று கேட்பதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஒரு பாவியை பார்த்து இவன் என்னிலிருந்து நீதிமான் சொன்னார்னா அவன் நீதிமான் தான். அவன் ஏன் நீதிமான், எதுக்கு நீதிமான், எப்படி நீதிமான் சொல்ல முடியாது. அவனை பார்த்து நீதிமான்னா நீதிமான் தான். அவன் பாவங்களுக்கு கழுவப்பட்டதுன்னு சொன்னார்னா பாவங்களுக்கு கழுவப்பட்டுதான், படிக்க எடுன்னு சொன்னார்னா எடுத்துட்டு போக வேண்டியதான், அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. அவர் தான் சுப்பீரியர் அத்தாரிட்டி. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே எந்த விதமான கேள்வி கேட்காமல் அப்படி கீழ்ப்படியணும். 2வது காரியம் வார்த்தையின் அதிகாரம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, ஏன்னா தேவனுடைய வார்த்தை சத்தியம், மற்ற எல்லா காரியங்களும் மாறுதலுக்கு உட்பட்டது. தேவனுடைய வார்த்தை மாறாதது, உங்களுடைய வசனமே சத்தியம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறுதலுக்கு உட்பட்டது. எதன் சொல்லுகிறது இல்லையா, காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகள் சத்தியத்தினால் உருவானவைகள், இந்த காணப்படுகிறவைகள் விழுந்து போன உலகத்தினால் உருவானவைகள். காணப்படுகிறவைகள் மாறக்கூடியது, வார்த்தையினால் உருவானது மாறக்கூடாது. இது மேலான அதிகாரம். இன்னொன்று மேலான அதிகாரம் மனசாட்சியின் அதிகாரம். தேவன் நமக்கு கான்சைன்ஸ் கொடுத்திருக்கிறார், மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். யாருடைய மனசாட்சியும் வயலேட் பண்ணக்கூடாது, ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. என்னுடைய மனசாட்சி நீங்க ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, உங்களோட மனசாட்சியை நான் ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. அது தேவனால் நியமிக்கப்பட்டது. மனசாட்சி சரின்னு சொல்லுது, அந்த மனசாட்சி வார்த்தையின் அடிப்படையில் இருக்கணும், கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கணும். கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு உட்படல, வார்த்தையின் அதிகாரத்துக்கு உட்படலைன்னா அந்த மனசாட்சி சொல்றதை ஏற்றுக்க வேணாம். ஆக்சுவலாக நியூஸில் ஒன்று காரியம் பார்த்தேன். ஜப்பானில் வந்து ஒரு புது கலாச்சாரம் உருவாயிருக்கு. என்ன கலாச்சாரம்னா, நண்பர்களாக வாழலாம். 2 பேருமே நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள செக்ஸுவல் உறவு இருக்காது. 2 பேரும் நண்பர்கள் ஒரே இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து பிள்ளை பெறன்னு நினச்சாங்கன்னா செயற்கை முறையில் கருத்தரிச்சுக்குவாங்க. அவங்களுக்குள்ள உடல் ரீதியாக பழக்கம் இருக்காது. ஆனால் அவங்க மனசாட்சி என்ன சொல்லணும்னா சரின்னு சொல்லும். இப்போது அந்த நண்பர்களாக இருக்கிற ஆளே
இன்னொரு ஆளை திரும்பி லவ் பண்ணுறான்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பெண் ஒரு ஆணோட நண்பராக பழகுறாங்க, அவங்களுக்குள்ள சரீர பிரகாரமான எந்த விதமான ஐக்கியம் கிடையாது. அந்த பெண் வந்து இன்னொரு ஆளை வெளியே போய் லவ் பண்ணுதுன்னா அதை கள்ளத்தொடர்னு சொல்ல மாட்டாங்க அவங்க, அவளுக்கு அது பிடிக்குது. ஆனால் மனசாட்சி உறுத்துமா? அவங்களுக்கு உறுத்தாது. ஆனால் அது பாவமா? பாவம். ஏன் பாவம்னா கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கும் வார்த்தையின் அதிகாரத்துக்கும் அந்த மனசாட்சி வயலேட் பண்ணுது. நீங்க சரின்னு சொன்னதுனாலயோ ஒரு சமுதாயம் சரின்னு சொன்னதுனாலயோ சரி கிடையாது. கிறிஸ்துவின் அதிகாரம் அது சரின்னு சொல்லணும், வார்த்தையின் அதிகாரம் சரின்னு சொல்லணும்னா அது சரி கிடையாது. அதுக்கு கீழே 5 அதிகாரம் இருக்கு, பார்த்தோம் இல்லையா? அந்த 5 அதிகாரமும் கேள்விக்குட்படுகிற அதிகாரம். மேல இருக்க அதிகாரம் முதல் 2 அதிகாரமும் கேள்விக்குட்படாத அதிகாரம், அது சொன்னதுதான். மற்ற எல்லா அதிகாரமும் கேள்விக்குட்படுகிற அதிகாரம். இந்த அதிகாரம் மேல இருக்கிற அதிகாரத்துக்கு உட்படவில்லை என்றால் இந்த கீழே இருக்க 5 அதிகாரத்துக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கீழான அதிகாரம், ஒரு பாஸ்டருக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஒரு கணவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஒரு கவர்மெண்ட்டுக்கு கத்துற அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த கீழே இருக்கிற அதிகாரம் மேலான அதிகாரமாக இருக்கிற கிறிஸ்துவின் அதிகாரம் வார்த்தையின் அதிகாரத்தை மீற சொல்லுது அப்படின்னா அந்த அதிகாரத்துக்கு நீங்க கீழ்ப்படியக்கூடாது. மேலான அதிகாரத்துக்கு தான் கீழ்ப்படியணும். இந்த மேலான அதிகாரத்துக்கு கீழே இந்த கீழான அதிகாரம் இருந்து அந்த மேலான அதிகாரத்துக்கு ஏற்ற விதத்தில் இது சொல்லிச்சுன்னா நான் அப்படி கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சேன்னா நான் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிற மாதிரி, கீழான அதிகாரத்துக்கு இல்லை. நான் மேலான அதிகாரம் பாஸ்டர் ஒன்று சொல்றாரு, வார்த்தை நடிப்பில் சொல்றாருன்னா நான் பாஸ்டுக்கு கீழ்ப்படியணும் இல்லை, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் கிறிஸ்து. ஆனா அந்த பாஸ்டர் வந்து வசனத்துக்கு விரோதமா சொல்றாரு, கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு விரோதமா சொல்றாரு, மனசாட்சிக்கு விரோதமா சொல்றாரு என்றால் நீங்க கீழ்ப்படிய கூடாது. நெகேமியா புத்தகத்துல நெகேமியாவுக்கு கர்த்தர் ஒரு கமிஷன் கொடுக்கிறார். இஸ்ரவேலின் அலங்கத்தை கட்டணும். அலங்கம் கட்டி கிட்டத்தட்ட முடிகிற ப்ராசஸ் வருது. அந்த வேலையை சிறப்பாக நெகேமியா செய்கிறாரு. நெகேமியாவின் கீழே இருக்கிற மக்கள் நெகேமியாவோட பேச்சை அப்படி கேட்குறாங்க. நெகேமியா என்ன சொன்னாலும் அவருக்கு உட்பட்டு வேலை செய்கிறாங்க. அதை சன்பல்லாத்து தோபியா 2-3 ஆட்கள் பார்த்து இவன் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நெகேமியா மேலே. ஏன்னா மக்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டுக்காங்க, நெகேமியா சொல்கிறத கேட்குறாங்க. அப்போ நெகேமியா மேலே ஒரு தப்பான ஒரு பிக்சரை உருவாக்கணுங்கிறதுக்காக செமையாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூலி கொடுத்து கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை வந்தது மாதிரி அவனை பேச வச்சு, ஒரு கர்த்தர்ட்ட ஒரு ரெவலேஷன் எனக்கு வந்திருக்கு, உன்னை கொல்ல போகிறாங்க, அதனால் நீ போய் நம்ம 2 பேரும் போய் தேவாலயத்துக்குள்ள ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த அந்த தீர்க்க தரிசனத்துக்கு நெகேமியா கீழ்ப்படியலை. நெகேமியா கீழ்ப்படியாத இருதயம் உள்ளவர் கிடையாது. நெகேமியா அதிகாரத்துக்கு சப்மிஷன் உள்ளவர், இணங்கி போகிறவர். நான் சொன்னது புரியுது? அதிகாரத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறவர் கிடையாது. ஆனா அந்த அதிகாரம் மேலான அதிகாரத்தை வயலேட் பண்ணுது. தேவாலயத்துக்குள்ள சாதாரண மனிதர்கள் உள்ளவே தங்கக்கூடாது. அது மோசே இருக்க சட்டம். சட்டத்துக்கு விரோதமா போது. வாசிங்க நெகேமியா திருப்போம். நெகேமியா 6 நெகேமியா 6:10. மெகதாபேலின் குமாரனாகிய தெலாயாளின் மகன் செமையா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய விடாய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். ஒரு தீர்க்கதரிசி. கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி தெரியும். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றான். அவன் சொல்றான், கர்த்தர்ட்ட ஒரு அதிகாரம் வந்தது மாதிரி சொல்றான், ஒதுங்குவானா போக மாட்டேங்கிறான் கீழே. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமா இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் நான் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் காட்டிக் கொள்வதற்கும் என்னை நிந்திக்கத்தங்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குவதற்கு அவனுக்கு கை கொடுத்தான். காசு கொடுத்து இவன் மேல ஒரு கெட்ட பேர் வைவதற்காக, இவன் ஒரு பயந்தாங்கோலிங்கிற ஒரு பிக்சரை உருவாக்குவதற்காக அவனுக்கு ஒரு கர்த்தர் சொன்னார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் வருது. இன்னைக்கு எத்தனை மக்கள்
கர்த்தர் சொல்லுகிறதாவது நம்மனா அப்படி முழுங்கிடுவாங்க. அது வசனமா வார்த்தையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாருன்னா உடனே கீழ்பற்றுவாங்க. அது யார் சொன்னாலும் சரிதான். குறிப்பா கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னாதான் ரொம்ப விழித்து கேட்கணும். நான் சொல்றேன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் சொல்றாருன்னா ரொம்ப கவனமா கேட்கணும். அதனாலதான் வேதம் சொல்லு, தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து பாருங்கள் இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? யார் என்ன சொன்னாலும் சரியானு கேட்கணும். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் அன்னைக்கு ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்தாரு. அவர் ஒருத்தரை பற்றி சொன்னார். அவர் கீழ் நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவர்கிட்ட பேதுரு சொன்னாராம், எல்லாரும் ஏன்ட்ட வர்றாங்க, ஏன்ட்ட வர்றதுனால ரொம்ப நான் டயர்டாயிட்டேன், இன்னுமே ஏன்ட்ட வரமாட்டாங்க, ஓன்ட்ட நான் அனுப்புறேன்னு இருக்காராம். அதை நம்பி இவர் தான் பேதுருடைய லீடர்ஷிப்பில் வந்தவர்னு சொல்லி இவருக்கு கீழே நிறைய பாஸ்டர்ஸே போகிறாங்க. நான் சொன்னது புரியுதாங்க? வாட்டிகன் சிட்டி இருக்குல்ல இட்டாலியில், போப் ஆண்டவர் இருக்கார் இல்லையா, வாட்டிகன் சிட்டியில் என்ன நம்புறாங்கன்னா, லிட்டரல் என்ன நம்புறாங்கன்னா, அந்த பேதுரு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பரலோகத்தின் திறவுகள் உனக்கு தருகிறேன்னு சொல்லி, அப்படி லிட்டரலாகவே ஒவ்வொரு போப்பு வரும் பொழுதும் பரலோகத்தோட சாவி போப்பு கையில் மாறுதுன்னு நினைக்கிறாங்க. வாட்டிக்கன்ல இருக்கிறவங்க அப்படியே நம்புறாங்க. அதே மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு, இப்போ போப்புட்டெல்லாம் சாவி இல்லை, ஏன்ட்ட வந்துருச்சுன்னு இருக்காரு. அதை அப்படியே நம்புறாங்க. ஒருத்தன் கர்த்தர் சொல்றாரு, ஒரு பெரிய அத்தாரிட்டியில் ஒரு சொன்னாருன்னு அப்படியே நம்பக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. அது கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கும் வார்த்தையின் அதிகாரத்துக்கும் விரோதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்பி போனீங்கன்னா நிறைய இழக்க வேண்டியிருக்கும். அவர் சொல்லிட்டாரு, பெரிய ஆள் சொல்லிட்டாரு, பெரிய ஆள் சொன்னார், யார் சொன்னானே, வசனம் சொல்லுதா, வார்த்தை சொல்லுதா, அப்படின்னா ஏற்றுக்கலாம். இல்லைன்னா நிராகரிச்சினா நல்லா இருக்கலாம். அது கீழ்ப்படியாமை கிடையாது. என்ன மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறோம். முதல்ல கிறிஸ்துவின் அதிகாரம், ரெண்டாவது வார்த்தையின் அதிகாரம், மூணாவது மனசாட்சி, நாலாவது சிவில் கவர்மெண்ட். உலகத்தில் இருக்க சிவில் கவர்மெண்ட் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது நல்லது. சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படிந்து நடக்கலைன்னா ஃபைன் பண்ணுவாங்க. நீ கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபைன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கிடையாது. இப்போ என் சமூகனுக்கு முன்னே செல்லும் அப்படி பார்த்தோன்னா ஓகேப்பா, கர்த்தருடைய சமூகமே முன்னே செல்லுதான் விட மாட்டாங்க, உங்களுக்கு கட்டாயம் ஃபைன் பண்ணுவாங்க. சிவில் கவர்மெண்ட்டை நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆனால் சிவில் கவர்மெண்ட்டு தேவனுடைய டிவைன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிற்குதுன்னா கீழ்ப்படியும் அவசியம் கிடையாது. நாளையிலிருந்து சுவிசேஷம் சொல்லக்கூடாது, சுவிசேஷம் சொன்னோம்னா உங்களை ஜெயிலில் போடுவோம்னா நம்ம வழக்கமாகவே சொல்ல மாட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால என்ன, நான் எப்பவுமே சொல்ல மாட்டோமே, சொல்ற ஆட்கள் துணிஞ்சு செய்வோம். நாளையிலிருந்து சர்ச்சு நடத்தக்கூடாதுன்னா கூட சர்ச்சு நடத்துவோம். ஏன் நடத்துவோம்னா மேலான அதிகாரம் சொல்லுது. ஒன்று கூடி கர்த்தர் ஒன்று கூடி தேவனை தொழுது கொள்ளுன்னு வேதம் சொல்லுகிறது. அதை கட்டாயம் செய்வோம். ஏன்னா மேலான அதிகாரத்துக்கு இது எதிர்த்து நிற்குது. அப்புறம் சர்ச் கவர்மெண்ட், சபையில் கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். எபிரேயர் 13 திருப்போம். எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே, லாபமா இருக்க மாட்டாதேன்னு இருக்கு. உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்துமாவை ஃபீட் பண்ணுகிறவர்கள், உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுறவர்களா இருக்கிறபடினாலே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். என்ன, அது அவருடைய அதிகாரம் கிடையாது, அது கிறிஸ்துவின் அதிகாரம். கிறிஸ்து தான் அதை நியமித்திருக்கிறார். 6வது அதிகாரம் பாரம்பரியம். பாரம்பரியத்துக்கு சில அதிகாரம் இருக்கு. சில ஏரியாவில் போனீங்கன்னா சில பாரம்பரியத்துக்கு கட்டுப்பட்டு ஆகணும். பாரம்பரியத்தை மீறி நீங்கள் சில இடத்துல காஸ்பலே சொல்ல முடியாது. அதனால் சொல்றது புரியும். அந்த பாரம்பரியத்துக்கு உட்பட்டு தான் 1 கொரிந்தியர் 11 முக்காடை பற்றி பேசுகிறார். ஏன்னா அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை பற்றி பேசுகிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆனால் அப்புறம் முடிச்சு சொன்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட பழக்கம், முக்காடு போடுற பழக்கம் எங்களுக்குள்ளும் தேவனுடைய சபைக்குள்ளும் இல்லைங்கிறாரு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு, அந்த தர்க்க மட்டத்தை பற்றி பேசலை. OLTன்னு ஒரு பைபிள் இருக்கு, யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், அப்படியே லிட்ரலாக மொழிபெயர்த்திருப்பாங்க. அதான் சொல்கிறாரு. எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட வழக்கம் கிடையாது, கல்ச்சரில் இருக்கிறது. 7வது காரியம் குடும்பத்தில் இருக்கிற அதிகாரம். குடும்பத்தில் கணவன் மனைவி இங்கே ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறார்.
கர்த்தர் குழப்பத்துக்கு காரணம் இல்லை. ஒரு குடும்பம் சிஸ்டமேட்டிக்கா சரியாக நடக்கணுங்கிறதுக்காக குடும்பத்தில் கர்த்தர் ஆர்டர் வச்சிருக்கிறார், அதிகாரம் வைத்திருக்கிறார். கணவனுக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார், அவரை ஹெட்டா வைத்திருக்கிறார், அதிகாரம் வைத்திருக்கிறார். எபேசியர் 5 எடுப்போம். எபேசியர் 5:22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் ரட்சகராக இருக்கிறார். இந்த இடத்துல தமிழில் நான் பலமுறை இந்த இதை பற்றி பேசும்போது சொல்லுவேன். அந்த இடத்துல அவரேன்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவை பற்றி பேசலை, அந்த கணவனை பற்றியா பேசுது. அவனே சரீரத்துக்கு ரட்சகனாக இருக்கிறார்னு சொன்ன கூட நம்ம என்ன சொல்றோம்னா, கணவன்னா அவன் இவன் சொல்லணும், கிறிஸ்துனா அவர் இவர்னு சொல்லணும். அவன் தானே சொல்லியிருக்க, அப்பன்னா இவனாத்தான் இருக்கும். அப்படி இல்லை, இந்த இடத்துல அவரேன்னு போட்டாலும் கிறிஸ்துன்னு பார்க்குறோம். ஆனால் கணவனை தான் சொல்றாரு. என்ன, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவனே சரீரத்துக்கு ரட்சகனா இருக்கிறான்னா ரட்சிப்பான்னு சொல்லலை, பாதுகாப்பான், பராமரிப்பான், கேர் பண்ணுவான்னு அர்த்தம். எப்படி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கிறிஸ்து கேர் பண்ணுகிறாரோ, ஒரு கணவன் தன் மனைவியை பாதுகாக்கிறவனாக, விடுவிக்கிறவனாக, ஒரு தீமை அணுகாமல் பாதுகாக்கிறவனா இருக்கான். அதனால நான் தமிழில் தப்பா மொழிபெயர்த்துட்டாங்க. கிறிஸ்துவை பற்றி பேசலை, கணவனை பற்றி பேசுறாரு. அதனால தான் அடுத்த உடனே வருது, புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அப்புறம் என்ன இருக்கு? செமிகோலன் இருக்கு. செமிகோலன்னா அதோட இணையான அர்த்தம். தலையா இருக்கிறான்னா டோட்டல் ரட்சகனா, பாதுகாக்கிறவனா இருப்பான். எப்படி சபைக்கு தலை கிறிஸ்து, சபை கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறது போல ஒரு மனைவி கிறிஸ்துவை லார்ட்ஷிப்பா ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்து அந்த கணவனை அந்த வீட்டுக்கு தலைவனாக வைத்திருக்கிறபடினாலே அந்த தலைவனுக்கு, அந்த கணவனுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆனா அந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த ஆண் லாடு மாதிரி நடத்தக்கூடாது. கணவன் மனைவிக்கு தலையா இருக்கிறார், அந்த கணவனுக்கு சபையின் பாஸ்ட் ஹெட்டா இருக்கிறார். அவனுக்கு மேல தலை ஒரு அதிகாரம் யாருன்னா பாஸ்டுக்கு இருக்கிற அதிகாரம். நான் சொன்னது புரியுதுங்க? அதாவது நான் சொல்றது ஹரிசாண்டலா இருக்கக்கூடியதுல கவனிச்சு வரீங்க இல்லையா? ஒரு மனைவியை கணவன் எப்படி நடத்துகிறானோ, அடக்கி ஆளுகிறான், சரியோ தப்போ நான் சொல்றபடி தான் நடக்கணும்னு நினைக்கிறான். அதே போல பாஸ்ட் உங்கள்கிட்ட நடந்தாருன்னா நீங்க சபைக்கு வருவீங்களா? நான் சொல்றது புரியுதா? ஒரு கணவன் மனைவிட்ட எந்த அளவுக்கு ஹார்ஸா கொடூரமா நடக்கிறாரோ அதே போல பாஸ்ட் கணவனை நடத்துறாருன்னா அவருக்கு கட்டுப்பட்டு இருப்பாரா? நல்லா நடத்தினாவே இருக்க மாட்டாங்க. நமக்கு மேல இருக்கிற மக்கள் நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படித்தான் நம்ம கீழே இருக்கிற மக்களை நம்ம நடத்தணும். நமக்கு மேல இருக்கிற மக்கள் நம்மை கண்ணியத்தோடு மரியாதையோடு கட்டுப்படுத்தாமல் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் நமக்கு கீழே இருக்கிற மக்களை அப்படித்தான் நடத்தணும். நான் சொன்னது புரியுதுங்களா? யாரையும் கட்டுப்படுத்துறது கிடையாது, கண்ட்ரோல் பண்ற கிடையாது, நான் தான் பாஸ் அப்படி சொல்றது கிடையாது. ஒரு கணவன் வார்த்தையின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியில்லை, சபையின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியில்லை, பாஸ்டுக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்படியலைன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற மனைவி உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிறது தவறான காரியம். ஏன்னா நீங்க மேல இருக்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஆனா ஒரு கணவன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறார், வார்த்தை கீழ்ப்படுகிறார், அவர் மேல இருக்கிற சபையின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறார்னா அவர் என்ன சொல்றாருன்னா இப்படித்தான் கீழ்ப்படின்னு அவருக்கு ஒரு பேட்டர்னை காமிக்கிறார் மனைவிக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? கீழ்ப்படி அப்படிங்கிறது இல்ல, இவர் கீழ்ப்படுகிறாரு, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாரு, வார்த்தை கீழ்ப்படுகிறாரு, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி கீழ்ப்படுகிறாரு, கீழ்ப்படிஞ்சு இப்படித்தான் கீழ்ப்படின்னு காமிக்கிறாரு. அதே போல கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறாங்க, அதை பார்த்தோன்ன பிள்ளைகள் அம்மாவுக்கு கீழ்ப்படியுது. நான் சொன்னது புரியுதுங்களா? அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சப்பறம் உங்க பிள்ளைகள் அவன் எங்க போயிருக்காங்க. நம்ம ஊர்ல
தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஊரில் தாங்க அம்மாவை அவன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஊரில் தாங்க ராஜபாளையம் செல்வத்தில் அவன் எங்கே போயிருக்காங்கிறாங்க. அவன்னா யாருன்னு கேட்டீங்க, அம்மாங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு 70 வயசு, இவன் 40 வயசுக்காரன், அவன் இவங்கிறான். கேவலமாக இருக்குது, நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது. ஒரு பாஸ்டரே சொல்கிறாருங்க, அவன் அப்போ எப்போ அவள் அப்படித்தான் செய்வாங்கிறார். ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம எனக்கு கீழ்ப்பட்டு நடன்னு சொல்றது மட்டுமல்ல, எனக்கு மேலே இருக்கிற அதிகாரத்தை நான் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எனக்கு கீழே இருக்கிற அதிகாரம் உள்ள மக்கள் கீழ்ப்படுகிறதுனா இப்படி என்பதை ஒரு பிராக்டிக்கலா பார்க்கிறார்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? திரும்பி வாசிப்போம். ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாருக்குமே புரியும். மனைவியை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியாது. அது உண்மையா? ஒருத்தன் கேட்டானா, சைனாவிலேருந்து அமெரிக்காவுக்கு 4 ட்ராக் போடணும்னு கேட்டானா. கத்தர் கேட்டிருக்காரு, இது ரொம்ப கஷ்டம்ப்பா, வேற எதை கேட்டுருக்காரு. அப்படின்னா என் மனைவி நான் சொல்கிறபடிலாம் கேட்கணும்னா 4 ட்ராக் போடுறோமா 6 ட்ராக் போடாமல் கேட்டார் அடுத்தவர். என்ன அதை காட்டிலும் இது ஈஸியாக தெரியுது பண்ணார். யாரையும் மனைவி இல்லைங்க, யாரையுமே உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது கஷ்டங்க. யாருமே எடுத்தோன்னே யாரும் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படுத்தீங்கன்னா தன்னால் கீழ்ப்படிவாங்க. எபேசியர் 6 வாங்க. எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயும் கனமண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. நான் ஏற்கனவே போன வாரமே சொன்னேன், மனைவியின் மேல கணவனுக்கு அதிகாரம் இருக்கு, பிள்ளையின் மேல கணவனுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்? ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தர் மேல உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு 5 வருஷம் ஒரு ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறோம், நம்ம மேலே அதிகாரம் கொடுக்குறோம். எதுக்கு? எம்எல்ஏ வரான்னு கும்புறதுக்கு இல்லை, என்னை ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு. அதிகாரம் எப்பப்பெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வருதுன்னு அர்த்தம். சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்பா கஞ்சா கடத்த சொல்றாருன்னா அப்பா தம் அடிக்கிறார், மகனே நீ ஒன்று போடுறான்னா கீழ்ப்படியணுமா? ஏன்னா அது கர்த்தருக்கு விரோதமான காரியம். நல்லா கவனிங்க, பிள்ளைகளுக்கு மேலே நீங்கள் தான் அத்தாரிட்டி. பிள்ளைகள் ஃபேமிலியில் அத்தாரிட்டி கிடையாது. நிறைய குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன், பிள்ளைகள் சொல்கிறபடி குடும்பம் நடக்கும் தெரியுமா? அப்படி பிள்ளை என்ன சொல்லுதோ அப்பா அம்மா அத்தனை பேர் ஆடுவாங்க. அது குடும்பமே கிடையாதுங்க. பிள்ளைகள் வாழ்க்கைங்கிற அந்த வீலை ஓட்டக்கூடாது, அப்பா ஓட்டணும். பிள்ளைகள் பின் சீட்டில் உட்காந்துருக்கணும். நிறைய வீட்டில் பிள்ளைகள் கட்டுப்படுத்தும். பிள்ளைகள் ஒன்று சொல்லிட்டோம்னா அவன் வேணுன்ட்டான், அவன் வேணுன்ட்டான், அதனால வேற வழியே இல்லை. வேற வழி என்ன? யார் அதிகாரம்? நீங்களா பிள்ளைகளா? நான் சொல்றது புரியுதுங்களா? பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு தான் ரைட்ஸு. பிள்ளைகள் அப்பா அம்மாவோட ரைட்ஸுக்கு உட்பட்டிருக்கணும். நான் சொன்னது புரியுதா? சின்ன வயசுலேருந்தே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கட்டுப்பட்டு நடக்கணும். 5 வயசு 6 வயசு இருக்கும்போது சர்ச்சுக்கு பிள்ளை வானா வரணும். வரலையா அழுதான்னு என்ன செய்யணும்? காதை பிடிச்சி தூக்கி போட்டு வரணும். ஏன்? நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. இல்லைனா அப்படி ஜென்ட்லாக நடத்தவனா ஜென்ட்லாக பின்னாடி முரட்டான பண்ணுவான். நான் சொன்னது புரியுதாங்க? இல்லை நான் என் பிள்ளைக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பேன். ஐயோ நீ ஃப்ரெண்டு கிடையாது, அப்பா. அவனுக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமா வெளியே? நீங்கள் ஃப்ரெண்டா? என் பிள்ளைக்கு நான் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அப்பா. எப்போ ஃப்ரெண்டாவேன் தெரியுமா? அவன் கல்யாணம் முடிச்சு
அவன் பிள்ளை பத்து, அவன் பிள்ளைகளை சரியாக நடத்தும் போது தான் அப்போ தான் அவனை ஃப்ரெண்டாவேன். அது வரைக்கும் நான் ஃப்ரெண்டே கிடையாது, நான் அப்பா. நான் சொன்னது புரியுதுங்களா? பழகணுமா? பழகணும். ஆனால் அதிகாரம் எடுக்க வேண்டியது பொறுப்பு என்ன? தாய் தகப்பனுக்கு. பிள்ளைகள் வழி விலகி போகுதுன்னா பொறுப்பு யார்கிட்ட? பேரண்ட்ஸ்ட இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்க? பேரண்ட்ஸ்னால் விளையாட்டு விஷயம் கிடையாது. உங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துருக்காருன்னா பொறுப்போடு நடத்துவதற்கு கொடுத்துருக்காரு. இது 7வது. 8வது ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி. பொறுப்பின், அது வேலையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி, ஒரு செயலின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. சர்ச்சுங்கிறது ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி செயல்படக்கூடியது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பின் அடிப்படையில் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? நிறைய மக்களுக்கு சர்ச் எப்படி செயல்படனே தெரியாது. சர்ச்சுங்கிறது ஒன்று கோடி அவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பின் அடிப்படையில் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. வாசிப்போம் எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு, தமிழில் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு போட்டிருக்கு, ஆங்கில பைபிளில் ஒருவருக்கொருவர் பாடிக்கொண்டு இருக்கு. சங்கீதங்களிலும் கீர்த்தனைகளும் ஞான பாட்டுகளும் ஒருவருக்கொருவர் பாடுறது. சங்கீதங்களிலும் கீர்த்தனையில் ஞான பாட்டுகளும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களை கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரித்து. 18 சொல்லுகிறது, துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளக்கூடாது. சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளையும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் பேசணும், பாடணும். நீங்கள் ஆவியினால் நிறைந்தவங்க வச்சுங்களேன். சொல்கிறாங்க உங்கள் சர்ச்சில் ஆவியில் நிறையிறது கிடையாதுங்கிறாங்களே. ஆவியில் நிறையிறதுன்னா கட்டுப்பாடு இல்லாமல் குதிக்கிறது. நீங்கள் ஆவியில் நிறைஞ்ச ஆளுன்னா உங்கள் வாயில் இங்கிலீஷில் பேசக்கூடாது. அப்புறம் அம்மா, அப்பா, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரையும் பேசக்கூடாது. நீங்கள் புரியுதா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருத்தர் பேசணும். ஆனால் வாயில் வர்றதெல்லாம் தூசணமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தை. ஆனால் சபையில் போய் பாபா பாபா பாபான்னா நீங்கள் ஆவியில் நிறையவே கிடையாது. நீங்கள் மெய்யாவே ஆவியில் நிறைஞ்சிருக்கீங்கன்னா உங்கள் மனது எண்ணங்கள்லாம் கிறிஸ்துவினால் நிறைஞ்சிருக்கிறது என்றால் வருகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாய் ஒருவரை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளாக இல்லைன்னா நீங்கள் மெய்யாவே ஆவியில் நிறையலன்னு அர்த்தம். வேற எதுலேயும் நிறைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். கீழே 20 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். பெரும்பாலும் 22 பேசுவோம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிங்கள். 22 முன்னாடி வர வசனம் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. அந்த ஃபங்க்ஷன் அடிப்படையில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஹெல்த்தியான குடும்பம், ஆரோக்கியமான குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் யாரும் இங்கே பாஸ் மாதிரி செயல்படக்கூடாது. நான் தான் பாஸ், நான் சொல்றது அப்படி கேளு, அது நல்லதோ கெட்டதோ அப்படிதான் இருக்கணும். அது போற மாடு சிகப்பு மாடு, அது ஊதா அது வெள்ளை மாடாக இருந்தால் கூட அவர் சிகப்பு மாடுன்னு சொன்னோம்னா ஆமாங்க நீங்கள் சொல்றது கரெக்டாக தான் சொல்லுவீங்க, அது சிகப்பு மாடு தான். அப்படிலாம் இருக்கக்கூடாது. தலையெல்லாம் குதிக்கூடாது. அப்படின்னா நீங்கள் சரியாக செயல்பட தெரியலன்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி எதன் அடிப்படையில் இருக்குன்றால் அவங்களுக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட்டு, தேவன் கொடுத்த அந்த வரங்களின் அடிப்படையில். சர்ச் நடத்துகிறோம், என் மையம் கீபோர்டு வாசிக்கிறான், நான் பாடுறேன்.
எங்க 2 பேரை பார்க்கலும் சிறப்பாக யாராவது பாடக்கூடிய ஆனால் கீழ்ப்படியக்கூடிய ஹம்பிள் உள்ள ஒரு ஆளாக இருந்தோம்னா நான் 2 பேரும் ஒதுக்குவோம். அவனை ஒதுக்கிடுவேன் நான். மகங்கிறதுனால இல்லை, அவனை காட்டிலும் பெட்டராக கிஃப்ட் இருக்காங்களா அவங்க தான் இருப்பாங்க. இவங்க அவனுக்கு சபார்டினேட்டராக இருப்பான். இவனுக்கு ஒரு கீபோர்டு கொடுப்போம், ஆனால் மெயின் கீபோர்டை கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த கிஃப்டை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒருத்தன் ஒரு கிஃப்ட் இருக்கு, கிஃப்டோட வர்றான்னா அந்த கிஃப்ட்டுக்கு நான் கீழ்ப்படிய தெரியல, அந்த கிஃப்டை நான் ரெஸ்பெக்ட் பண்ண தெரியலன்னா எனக்கு சரியாக ஃபங்க்ஷன் பண்ண தெரியலன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆனால் அவர் கீபோர்டு வாய்ச்ச உடனே பாஸ்ட்டுக்கு மேலே எகுறாருன்னா அவர் கீபோர்டு நீங்கள் போங்க பாஸ்ன்றுவேன். அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரத்துக்கு ஒரு கீழ்பட்டிருக்கணும். அதே நேரத்தில் அந்த கிஃப்டை நமக்கு ஆனர் பண்ண தெரியணும். நான் சொன்னது புரியுதாங்க? இப்போ இப்போ சர்ச்சில் இப்போ யாருமே போடலை ஸ்டாஃப், அதாவது வெளியே ஸ்டாஃப் போடலை. அடுத்து ராஜபாளையம் சர்ச்சு கட்டும்போது 24 hours சர்ச்சில் ஆட்கள் இருப்பாங்க, 24 hours ஸ்டாஃப் இருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பார், எல்லாம் அங்கே இருப்பாங்க 24 hours. நான் வேலைக்கு போடுவேன். பார்க்கிங் கீழே ஃபுல்லாக பார்க்கிங் தான் போடுறோம். என்னையவே அந்த பார்க்கிங் பண்ணுறவர் ஐயா வண்டி இங்கே நிப்பாட்டுக்குன்னு சொன்னோம்னா அங்கே தான் வண்டியை நிப்பாட்டணும். ஏன்னா அந்த ஏரியாவுக்கு அவர் தான் ஹெட்டு. ஆனால் அவர் மேலே ஐயா நீங்கள் இப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னா அவர் கேம்பஸ் விட்டு வெளியே போயிடுவார். நான் சொன்னது புரியுதுங்களா? ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி. இப்போது பிபிஎஸ் நடந்துச்சிங்க, 1 வாரம் நடந்துச்சு. 1 வாரத்தில் நான் என்ன வேலை பார்த்தேன் தெரியுமா? ஜூஸ் கலை கொடுத்தேன், தண்ணி கேன் தூக்கி தண்ணி ஊற்றி கொடுத்தேன். நான் ஒன்றுமே செய்யலை. முதல் நாள் ஜெபம் பண்ணேன், கடைசி நாள் ஜெபம் பண்ணேன். யார்கிட்டருந்து மைக் எனக்கு திரும்பி வாங்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் தான் அந்த ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டியில் ஹையரு. ஆனால் அவங்களுக்கு தேவன் கொடுத்த கிஃப்டையும் அந்த அழைப்பை நான் ஹானர் பண்ண தெரியலன்னா நான் மதியனமாக இருக்குன்னு அர்த்தம். அவங்க செய்கிறதே நான் செய்ய முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கிறதோ அந்த கிஃப்டை ஹானர் பண்ண தெரியணும். நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, கணவன் ரன் பண்ணுற, மனைவி அக்கௌண்ட்ஸில் புலி, பெரிய ஒரு ஆடிட்டர்கிட்ட எல்லா ஆடிட்டிங் அவங்க தான் பார்க்குறாங்க. ஆனால் மனைவிட்ட ஒரு ஆலோசனை கேட்காம நீங்கள் வேற யார்ட்டாச்சும் ஆலோசனை கேட்டீங்கன்னா நீங்கள் பழம், விஸ்டம் ஃப்ரூட்டு. விஸ்டம் ஃப்ரூட்டு தெரியுமா? விஸ்டம் ஃப்ரூட் ஞானப்பழம் தெரியுமா? ஞானப்பழம் அதான் விஸ்டம் ஃப்ரூட். எனக்கு இங்கே இருக்கிற அறிவை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுதுன்னு அர்த்தம். பிலிப்பியர் வாங்க, பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களால் ஒன்றைய சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஏக சிந்தையா இருங்க, ஏக அன்புள்ளவர்களா இருங்க. எதுக்குன்னா ஒன்றைய வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்க. அந்த ஃபங்க்ஷன் அடிப்படையில், அந்த செயல்பட வேண்டிய அந்த காரியத்தின் அடிப்படையில் ஒன்றையும் வாதியினால் செய்யக்கூடாது, வீண் பெருமையினால் செய்யாமல் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாக செஞ்சோம்னா அந்த இடத்துல காரியங்கள் சிறப்பாக நடக்கும். ஆனால் ஒரு மனுஷன் பெருமையில் இருக்கான், எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சான்னா அங்கே தான் எல்லா விதமான கெட்ட காரியங்களும் நடக்கும். வேதம் சொல்லுகிறது அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்குன்னு இருக்கு. சண்டை ஏன் பிறக்கும்? வாதுனா சண்டை. அகந்தையினால் பெருமையினால் மாத்திரம்தான் அங்கே சண்டை பெறப்படும். ஒரு சிஸ்டருக்கு ஒரு கம்பெனி இருக்குது, இல்லாட்ட ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்த கிஃப்ட் திறமைகளை அவங்கவுங்க அறிந்து புரிந்து கானர் பண்ணி அவங்கவுங்க வேலையை பார்த்து செய்கிறாங்கன்னா அந்த கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகும், அந்த சர்ச் அடுத்த லெவலுக்கு போகும். அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குற நினச்சோம்னா அது எந்த குடும்பமும் முன்னேறாது. சொன்னது புரியுதுங்களா? கணவன் மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ணி தெரியணும், மனைவி கணவன் ரெஸ்பெக்ட் பண்ணி 2 பேரும் இணைந்து மரியாதை கொடுத்து போங்க. அந்த குடும்பம் நாளுக்கு நாள் சிறப்படையும். 1 பேதுரு 5 1 வாசிக்கிறேன்.
உங்களுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில், பேதுரு அப்போஸ்தலர்களே ஹெட் மாதிரி அவர் சொல்றாரு, உங்களோட மூப்பருக்கு உடன் மூப்பன். பெரிய ஆளுன்னு சொல்ல, உங்களுக்குள்ள மூப்பனுக்கு உடன் மூப்பன், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்துள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகள அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்க. பாசுங்கிற ரீதியில் செய்யாதீங்க. நான் சொல்றேன் எல்லாரும் கட்டுப்படுங்கன்னு சொல்லாதீங்க. மந்தைக்கு மாதிரியா இருங்க, முன்மாதிரியா இருங்க. பணத்துக்காக அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடு ரோல் மாடலா இருங்கன்னு சொல்லிட்டு 4, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குங்கிறாரு. 5, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமைகளவர்களுக்கு தேவன் ஏத்து நிற்கிறார், தாழ்மைகளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்கு அடங்கியிருங்கள். பலத்த கைக்கு ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகள் அடங்கிருங்கன்னு சொல்லிட்டு மேலே இதை பேசுகிற ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி பற்றி பேசுகிறார். செயல்பட வேண்டிய அந்த மூப்பருக்கு நீங்கள் எல்லோரும் இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லோரும் ஒருவருக்கொருவர்னா அந்த ஃபங்க்ஷன் அடிப்படையில் செயல்பட வேண்டிய வேதத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிங்க. குறிப்பாக இளைஞரே மூப்பர் கீழ்ப்படிங்க. மூப்பர்னா வயசான ஆள் மட்டும் மூப்பர் கிடையாது. ஒரு சர்ச்சில் 25 வயசு கூட மூப்பராக இருக்க முடியும், எல்டராக இருக்க முடியும். எல்டர்னா வயசான ஆள் தான் எல்டர் கிடையாதுங்க. அவங்களுக்கு அந்த கிஃப்ட் இருக்கு, அது செய்யக்கூடிய திறமை இருக்குன்னா அவர் எல்டரா மாற்றலாம். நீங்கள் 60 வயசாக இருந்தால் கூட அவருக்கு கீழ்ப்படுத்தாகணும். ஏன்? ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொன்னது புரியுதுங்களா? போன வாரம் சொன்னேன், ஒரு ஆள் வயசான ஆளாக இருக்கிறதுனால அவர் ஞானமுள்ள ஆள் கிடையாது. வார்த்தைக்கு உட்பட்டிருக்கிறார், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார், ஞானமுள்ள மனுஷன். ஆனால் வயசானவனா இருக்கிறாரா கட்டாயம் மதிப்பு கொடுக்கணும். பெருசுன்னு சொல்லக்கூடாது. பெருசு, கலவு. எல்லாம் கவனிங்க. கிறிஸ்து வர தாமதமாச்சுன்னா நீங்களும் கொஞ்ச நாள் பெருசாக மாறுவீங்க. தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் ஆடுன அத்தனை ஆட்டத்தையும் ஒரு காலத்தில் ஆடுனவங்க அவங்கெல்லாம். தெரியுமா? அவங்களும் வாலிபராக இருந்தவங்க. தெரியுமா? நீங்கள் இன்னைக்கு ஒரு ஆளை பெருசுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அவருக்கு வேதனையாக இருக்கும்ல. எந்த பெரியவர்களையும் அவமரியாதை பேசாதீங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிங்க, மரியாதை கொடுங்க, கனப்படுத்துங்க. நல்ல அத்தாரிட்டி வசனத்துக்கு கீழ்ப்படுகிறான்னா கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா அது ஆசீர்வாதம், நன்மையாக மாறும். கடைசி 2 உதாரணம் சொல்லி முடிச்சுறேன். தேவன் கொடுத்த அதிகாரத்துக்கு உண்மை உத்தமமாக வாழ்ந்த மனுஷன் ஒரு மனுஷன் தாவீது. அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்த மனுஷன். சப்மிசிவ் ஹார்ட் இருந்துச்சு, இணங்கக்கூடிய இருதயம் இருந்துச்சு, கீழ்ப்படியக்கூடிய செயலும் இருந்துச்சு. சவுல் தேவனோடு நடந்தார் ஆரம்பத்தில். போக போக அவருக்கு சப்மிசிவ் ஹார்ட் கிடையாது, கீழ்ப்படுகிற இருதயம் இல்லாமல் போச்சு. அவர் அதன் விளைவாக ராஜ்யபாரத்தை இழந்தார். தேவன் என்ன சொல்றாரோ, ஹையர் அத்தாரிட்டி என்ன சொல்றாரோ, எந்த விதமான சந்தேகப்படாமல் கேள்வி கேட்காமல் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யணும். 1 சாமுவேல் 15 ஆண்டவர் அமலேக்கியரை போய் எல்லாரையும் கொண்டு வாங்குறார். எல்லாரையும் அழிச்சிட்டு வந்துரு, அங்கே யாருமே இருக்கக்கூடாது. ஆடு மாடு எல்லாம் ராஜா எல்லாரையும் அழித்திருங்கிறார். அவர் அழித்து போடுன்னு சொன்னார்னா அவ்வளவுதான். நீங்க ஏன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அது ஹையர் அத்தாரிட்டி. இவன் போய் நல்ல ஆடு மாடுகள் பெண்கள் ராஜா இத்தனை பேர் காப்பாத்திடுவான். உடனே சாமுவேல் கேட்பார், நான் கேட்குற ஆடுகளின் சத்தம் என்னன்னு கேட்ட உடனே அவர் அடுத்தவன் மேலே பழி போடுவார். எப்போவுமே தப்பு பண்ணவன் தான் சொல்ல மாட்டான், அடுத்தவன் மேலே பழி போடுறான்.
அப்புறம் என்ன சொன்னாருன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலான காரணம் சொல்றான். நான் ஏன் கொண்டு வந்தேன்னா தேவனுக்கு பலி செலுத்த கொண்டு வந்தேன். நீங்க இம்மாரெல்லாம் பணம் சம்பாதிச்சு கத்தருக்கு ஒன்றும் கொடுக்க வேணாம். நான் கள்ளக்கடத்தில் ஏன் பண்றேன்னா கத்தருக்கு கோடி கோடியா கொடுக்க விரும்புறேன். ஐயோ அந்த காசே வேணாம் எனக்கு. நீங்க ஸ்பிரிச்சுவலா ஒரு பூச்சி பூசுறதுனால கத்தரை ஏத்துக்க மாட்டார். கத்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரா? செய்யக்கூடாது, அவ்வளவுதான். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். ஹையர் அத்தாரிட்டியை ரிஜெக்ட் பண்ணதுனால இவனுக்கு இருக்கிற அந்த அத்தாரிட்டி போகுது. முரட்டாட்டம் பண்றான், கீழ்ப்படிய மாட்டுக்கான், தான் என்ன நினைக்கிறானோ அதை செய்யக்கூடியவனா இருக்கிறான். அந்த இடத்த சொல்றாரு, ரெண்டகம் பண்றதுன்னா முரட்டாட்டம் பண்றது ஸ்டபர்னஸா இருக்கிறது, தான் நினைக்கிறத செய்யறது, யாருக்கும் கீழ்ப்படியாம இருக்கிறது பில்லிசூனிய பாவங்கிறார். டிஸ்ஒபீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாம இருக்கிறது, கீழ்ப்படியாமை பில்லிசூனியங்கிறார். ஒரு விசுவாசி பில்லிசூனியம் பண்ணலாமா? பில்லிசூனியம் என்னங்க? அசுத்த ஆவியலை பயன்படுத்தி இன்னொரு ஆளை நீங்க விரும்புகிறபடி கட்டுப்படுத்துறது, அதான் பில்லிசூனியம். நீங்க அவங்க வாழ்க்கையிலையோ அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அசுத்த ஆவிகளை கொண்டு நீங்க விரும்புகிறபடி அவங்களை கட்டுப்படுத்துவதுதான் பில்லிசூனியம். நான் சொல்றது புரியுதுங்களா? முரட்டாட்டம் பண்றது உங்களுடைய செல்ஃபை, சுயத்தை முன்னிறுத்துவது. டிஸ்ஒபீடியன்ஸ்ங்கிறது என்னது? தேவன் என்ன சொல்றது நான் கேட்கறது, நான் நினைக்கிறத செய்வேன், என்னோட சுயம் அங்க டாமினேட் பண்றது. சொல்றாரு டிஸ்ஒபீடியன்ஸ், அதான் ரெண்டாகம் பண்றது. டிஸ்ஒபீடியன்ஸ் கீழ்ப்படியாமை பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. விக்கிரக ஆராதனை என்ன? தேவனை விட்டுட்டு வேற எதை செய்யறது. என்னைக்கு தேவனை விட்டுட்டு சுயத்தை முன்னிறுத்துகிறோமோ அது விக்கிரக ஆராதனை. சுயம் என்ன நினைக்குது, நான் என்ன நினைக்கிறேன், வார்த்தை என்ன சொல்லுது, எனக்கு வார்த்தை சொல்றது தெரியும், வசனம் சொல்றது தெரியும், வார்த்தை சொல்றது தெரிஞ்சும் வசனம் சொல்றது தெரிஞ்சும் எனக்கு நல்லா தெரிஞ்சும் நான் நினைக்கிறத நான் செஞ்சேன்னா அது விக்கிரக ஆராதனை. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய பிளஸ்ஸிங்கையும் தேவனுடைய பாதுகாப்பையும் அந்த இடத்துல பார்க்க முடியாது. ஏன்னா ஹையர் அத்தாரிட்டியை நான் ரிஜெக்ட் பண்றேன். வார்த்தையின் அத்தாரிட்டியும் கிறிஸ்துவின் அத்தாரிட்டியும் என் மனசாட்சி சொல்றதையும் புறந்தள்ளி மாம்சம் விரும்புகிறத செய்கிறேன். மாம்சம் விரும்புகிறதை செய்கிறோம் என்றால் தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம அந்நியனா இருப்போம். ரிபல்லியஸ் என்ன சொல்றேன்? சங்கீதம் 68 எடுக்க. முதல்ல கீழ்ப்படியாமை முதல்ல என்ன சொல்றேன்? கீழ்ப்படியாமனா பில்லிசூனிய பாவத்துக்கு இணையங்கிறாரு. எல்லாருக்குமே கீழ்ப்படியாம போகக்கூடிய, எத்து நிற்கக்கூடிய டெம்டேஷன் எல்லாருக்குமே வரும். வராதா? வருமா வராதா? வரும். 8 மணிக்கு வர சொன்னா கூட வரமாட்டோம். இருந்தாலும் என்ன சொல்றது, நம்ம 8:30 போவோம். ஃப்ளைட் 8 மணிக்கு போங்க. நீங்க விஐபியா இருந்தா கூட 6:40 ஃப்ளைட்டுக்கு 6:30 போனா கூட உள்ள விட மாட்டாங்க. கேட் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணணும், இமிகிரேஷன் செக் பண்ணணும். இன்டர்நேஷனல் ஃப்ளைட்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். இருக்கும்ல, மதிச்சு போயிடும்ல. முத போகும்போது 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துருந்தேன். எவனே சொல்லிட்டான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்கண்டு. உட்காந்துட்டே இருந்தேன். பயப்படுறோம்ல, விட்டு போயிடுவாங்க. ஏன்னா இங்கே விட மாட்டோம். நீ வந்தாலும் வராட்டம் 4 பாட்டு பாடுவோம். எல்லாத்துக்கும் டெம்டேஷன் வருங்க. மீறக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய டெம்டேஷன் வரும். கீழ்ப்படிந்து நடந்தோம்னா ஆசீர்வாதம். 68:6 தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துறார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தும். தனிமையானவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். முதல்ல
தனிமையாக இருப்பது நல்லதில்ல. நான் சொன்னது புரியுதுங்களா? எந்த காலகட்டத்திலையும் நான் தனிமையாக நாம் 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 இருவர், நமக்கு இடையே ஏன் வேறொருவன் நீங்களும் கத்தனை இருக்க முடியாது. நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடாது, தேவனோடு இணைந்திருக்கணும். அதே நேரத்தில் மற்றவரோடு இணைந்திருக்கும் மனிதன் ஒருத்தரை ஒருத்தர் இணைந்து அன்பு கூறப்பட்டு அன்பு கூற முடியாத மனுஷனை வச்சிருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தினா ஃபேமிலி ஏற்படுத்துகிறார். சர்ச்சும் ஒரு ஃபேமிலி. இங்கே வந்து நீங்கள் பட்டும் படாமல் வாழக்கூடாது. எல்லாரோடைய பழகணும், எல்லாரோடைய பேசணும், நல்ல காரியங்களை பேசி என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா ஃபேமிலி. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறார். கட்டுண்டவர்கள்னா எந்த கட்டிலும் இருக்கக்கூடாது. தரித்திர கட்டில் இருக்கக்கூடாது, வியாதி கட்டில் இருக்கக்கூடாது, குழப்பத்தில் இருக்கக்கூடாது. எல்லா கட்டுகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்து கத்தர் விடுதலையாக்கி ஒரு சுயாதீனமுள்ள நிறைவான வாழ்க்கை வாழ வைக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். துரோகிகளோன்னு போட்டிருக்கு ஆங்கில பைபிளில். கீழ்ப்படியாதவர்களோ, முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களோ வறண்ட பூமியில் தங்குவார் இருக்கு. யார் தங்குவா? முதல்ல முரட்டாட்டம் பண்றது கீழ்ப்படியாமைங்கிறது என்ன சொல்றாருன்னா பில்லிசூனியத்துக்கு பாவத்துக்கு இடைங்கிறாரு. ரெண்டாவது காரியம், துரோகிகள், முரட்டாட்டம் பண்றவர்கள், ரிபல்லியஸ் வந்து வறண்ட பூமியில் இருப்பாருங்க. கவனிச்சுட்டு வாங்க, வறண்ட பூமியில் யார் இருப்பான்னு காமிக்கிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு சம்பவத்தை பேசுறாரு. பேய்களை விரட்டுறாரு. பேய்களை விரட்டினோன்னு எல்லாரும் சொல்றாங்க, நீ பேயை கொண்டே பேயை விரட்டுற அப்படிங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் எப்படி நிலை நிற்க முடியும்? பேய்களை கொண்டு பேய்களை விரட்ட முடியாதுங்கிறாரு. வாசிப்போம் லூக்கா 11. எங்கேருந்து பேசுறாருன்னா 14 இருந்து ஒரு ஊமையாக இருந்த ஒரு பிசாசை துரத்துகிறாரு. துரத்தி அவனை விடுதலையாக்குறாரு. மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க பெயல் சுவலை கொண்டு செய்கிறாங்கிறாங்க. 19 20ஆம் வசனத்தில், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆயுதம் தெரிந்த பலவான் தன் நன்மறையை காக்கிற பொழுது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்ளுவானாயில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கங்களையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். பிசாசு தனக்குத்தானே பிரிஞ்சிருக்காது. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறோம்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கு. பிசாசை விரட்டுறோம்னா அந்த வல்லமை குறைஞ்சு போது அந்த ராஜ்யம் உடையுது இல்லையா? அப்படி சொல்லிட்டு 24க்கு வருவோம். அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அது வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமைகளும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேளுதாருங்க. அவனிங்க ஒரு பிசாசை விரட்டுறோம். பிசாசு ஒரு மனிதனிலிருந்து வெளியே போயிடுது. வெளியே போனோன்னா அந்த வீடு வந்து பெருக்கி சுத்தமாயிருது. பெருக்கி சுத்தமாக்கப்பட்ட அந்த வீட்டில் தேவனோட வார்த்தையினால் அந்த இருதயம் நிரம்பி இல்லைன்னா அந்த வீடு காலியாக இருக்கு. பெருக்கி இருக்கு, நல்லா ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, உள்ள விலையேறப்பட்ட தேவனோட வார்த்தைகளோ தேவனோட சமாதானமே இல்லைன்னா திரும்பி போய் ஒரு 7 அப்போ அதே வந்து உட்காராது. 7 பேரை வந்து கூட்டு வந்து இருக்கும். நம்ம போய் சர்ச்சுக்கு வந்தோடனே எனக்கு விடுதலை வேணும், சுகம் வேணும், மனதில் சமாதானம் வேணும். வந்த உடனே போகாது. வந்த உடனே பேய் போயிடும். இப்போ வந்த உடனே வீடு சுத்தமாயிடுச்சு. திரும்பி வசனத்தை கொண்டு வார்த்தையை கொண்டு தேவனோட ஐக்கியத்தை கொண்டு நிரப்பலைன்னா கர்த்தரோட உறவுல நீங்க வரல, ரட்சிக்கப்படலை, உங்களுக்கு நன்மைகள் மட்டும் வேணும்னா வெளியே போன பிசாசு திரும்பி 7 பிசாசு கூட்டு வரும். அது வெளியே எங்கே போகுது? வறண்ட இடத்துக்கு போகுது. கவனிக்கிறீங்க? துரோகிகள் எங்க இருப்பாங்க? வறண்ட இடத்துல இருப்பாங்க. யார் துரோகிகள்? கீழ்ப்படியாதவர்கள் துரோகிகள். தனக்கு மேல இருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், கடின இருதயம் உள்ளவர்கள், நான் நினைக்கிறத செய்யணும்னு நினைக்கிறவர்கள், தனக்கு மேல இருக்கிற அதிகாரத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், அவர்கள் வறண்ட நிலத்தில் இருப்பாங்க. அந்த வறண்ட நிலத்தில் இன்னொரு ஆள் இருப்பாரு.
சைத்தான் இருப்பார். எப்பப்பெல்லாம் நம்ம ரிபல்லியஸாக இருக்கிறோமோ, மேலே இருக்கிற நல்ல அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, அப்பப்பெல்லாம் பிசாசுடைய இன்ஃப்ளூயன்ஸனால தான் நம்ம எதிர்த்து நிற்கிறோம். பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய மனதை கட்டுப்படுத்துகிறான்னு அர்த்தம். நான் சொன்னது குடிக்கிறாங்க தெரியுமா? நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரன், நல்ல சகோதரன் தான், கொஞ்சம் வட்டி கொடுத்து வந்தார். அப்பப்போ 2-3 வட்டம் சரக்கு அடித்து போயிருக்காரு. ஏன்னு கேட்டோம்னா, குடிச்சாதான் எனக்கு வந்து வீரமே வருதுன்னாரு. கரெக்டாக வீரம் வரும், ஆனால் அந்த வீரம் உங்கள் வீரம் இல்லை, சைத்தானுடைய வீரம். நீங்கள் எப்போ குடிக்கிறீங்களோ நீங்கள் பிசாசுடைய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே போவீங்க. உங்களுடைய கண்ட்ரோலை விட்டுட்டு பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போவீங்க. நீங்கள் நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் தேவனுடைய அதிகாரத்தை விட்டுட்டீங்க. குடிக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. சரீரத்தை கெடுக்காது. கெடுக்கும்போது என்ன செய்யும்னா, நீங்கள் துரோகிகளோடு போவீங்க, வறண்ட நிலத்தில் இருப்பீங்க, பிசாசுடைய ஆதிக்கம் இருக்கும். புரியுதா? சவுல் தேவனுடைய அதிகாரத்தை 2 தடவை நெக்லெக்ட் பண்றாரு. என்னாச்சு அவருக்கு? அசுத்தாய் பிடிச்சு பிசாசுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ள வந்தாரு, பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாரு. தாவீது வந்து அவருக்கு அந்த சுரமண்டலம் ஆட்சி ஓடும்போது பேய் ஓடுது, எவன் வாசிச்சானா அவனையே கொல்ல போறான். ஆரம்பத்தில் சவுளுடைய கேரக்டர் அது கிடையாதுங்க. ஆரம்பத்தில் சவுல் வந்து ரொம்ப சாஃப்டானவன், ரொம்ப ஹம்புளானவன், முன்னாடி கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறதற்கு பயப்படுகிற மனுஷன். என்னைக்கு ரிபல்லியஸ்குள்ள வந்தானோ, என்னைக்கு முரட்டாட்டம் பண்றானோ, அன்னைக்கு வந்து அவனால் பிசாசுடைய ஆதிக்கத்தின் கீழே வந்தான். யாரா இருந்தாலும் சரி, எப்பப்பெல்லாம் மேல இருக்கிற அதிகாரத்தை அவர்கள் எதிர்க்கிறார்களோ, எதிர்த்து நிற்கிறார்களோ, அப்பெல்லாம் பிசாசுடைய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள அவங்க போவாங்க. உள்ளல்ல வெளியிருந்து நீ அவன் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது, அந்த ஆள் என்ன சொல்ற நீ கேட்கறது அப்படின்னா முரட்டாட்டம் பண்றன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்க? சவுல் இழந்த அத்தனை இழந்தார். 1 சாமுவேல் 24 இதோட முடிப்போம். 1 சாமுவேல் 24 தாவீதை பத்தி பேசுது. தாவீது வேதம் சொல்றது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், புதிய ஏற்பாடு வரைக்கும் சாட்சி சொல்லுது. 1 சாமுவேல் 24 இவரை விரட்டும்படியாக முதல்ல வந்து சவுல் வந்து பெலிஸ்தரை 1ஆம் வசனம் சொல்லுது. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே 3000 பேரை கூட்டிட்டு தாவீதை விரட்ட போறாரு. 3000 பேரை விரட்டிட்டு எப்படியாவது தாவீதை கொன்றன்னு போறாரு. போற வழியில் அவருக்கு நேச்சுரல் காலிங் வருது. ஒரு இடத்துல கக்கா போறதுக்காக உள்ள போறாரு, குகைக்குள்ள. இவர் குகைக்குள்ள அப்படி உட்காந்து போறாரு. அந்த பக்கத்தில் அவங்க உட்காந்துருக்காங்க, அதாவது தாவீதும் கூட்டத்தாரும். வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயா என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்து போய் சவுலுடைய சால்வியின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். கூட இருக்கன்னு சொல்றான், வசனம் சொல்றான். கர்த்தர் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், உனக்கு விரும்பபடி செய்யும் சொன்னாரு. அந்த நாள் இந்த நாள் தானேங்கிறான். டிசைன் பண்ண தெரியுது. தேவன் அபிஷேகம் பண்ண மேல கை போடக்கூடாதுன்னு அவன் அந்த அபிஷேகத்தை ஹானர் பண்றான். போயிட்டு அவனுடைய வஸ்திர தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வியின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது மனுஷன் அடிக்குது. இதாங்க மனுஷன். இவனை கொல்லக்கூடிய ஆளுங்க. இவன் செத்து போறதுக்காக 3000 பேரை திரட்டிட்டு வந்த ஆளு. அவனுக்கும் மரணத்துக்கும் 1 அடி தூரம் தாங்கிறாரு, 1 முழ தூரம் தாங்கிறாரு. தன்னை சாகடிக்க நினைச்ச மனுஷன் தனக்கு முன்னாடி இருக்கும் பொழுது இவன் கையில் ஆயுதம் இருக்கு. அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை வெட்டுறாரு. அதனால ஒரு மனசு படபடக்குது. ஏன்னா யூத கலாச்சாரத்தின்படியில ஒரு வஸ்திரத்தை தொடர்றதும் அவரை தொடர்றது ஒன்று. அந்த பெருமாள் ஸ்ரீ வஸ்திரத்தை தொட்டார் பார்த்தீங்களா, வஸ்திரத்தை தொடர்றதும் அந்த மனுஷனை தொடர்றது ஒன்று. அவர் இருதயம் படப்படக்குது. ஏன்னா ஹையர் அத்தாரிட்டி, இவருக்கு மேலே எந்த விதத்தில் ஹையர் அத்தாரிட்டி, ராஜா அவர். நான் சொன்னது புரியுதுங்களா? அவருக்கு அவர் கீழ்ப்படியலை. ஏன் கீழ்ப்படியலைன்னா அது தப்பான அத்தாரிட்டி.
ஆனா அவர் இருதயத்தில் ரெஸ்பெக்ட் இருந்துச்சா, சப்மிசிவ் இருந்துச்சா? மதிப்பு மரியாதை இருக்கு. அந்த மனிதன் பொல்லாத மனுஷனா இருந்தா கூட என்ன மேல ஒரு அதிகாரம் உள்ள ஆளா இருந்ததுனால மதிப்பு மரியாதை இருக்கிறது. வஸ்திர ஓரத்தை தொங்கல் நினைச்சதுக்கு அந்த மனுஷனோட இருதயம் படபடக்குது. கீழே வாசிக்க 6. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி சொல்றான். இப்படிப்பட்ட காரியம் செய்யாத அளவுக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக. இந்த இருதயம் இருக்கணும். தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு விரோதமாக நான் புறங்கூறாதபடி, பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் என்ன செஞ்சார் தெரியுமா அப்படின்னு பேசாதபடிக்கு என்னை காப்பாராக. அந்த மனுஷனோட ஹார்ட் பாருங்க. அந்த அத்தாரிட்டி தப்பான அத்தாரிட்டியா இருந்தா கூட நான் எதிர்த்து செஞ்சிடக்கூடாதுன்னு ஹார்ட் இருக்கு. கர்த்தர் அதெல்லாம் பார்ப்பாருங்க. ஒரு மனிதனை பிளஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் பார்ப்பாரு. அத்தாரிட்டி எப்படி மதிக்கிறான். நான் அத்தாரிட்டி அவர் கொடுத்த அத்தாரிட்டி. கீழே தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தையினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்த பொழுது தாவீது 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 தர மட்டும் குனிஞ்சு வணங்குறான். தன்னை கொல்ல வந்தவன் மட்டுமல்ல, இவனுக்கு தேவ சமூகத்தை அப்பத்தையும் ஆயுதத்தையும் குடித்தாங்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான ஆசாரியில் கொண்டு போட்டவன். ஒரு ஊரையே காலி பண்ணாங்க தெரியுமா. ஒருத்தன் தேவ சமூகத்தை அப்பத்தையும் கோலியாத்துடைய வாழை எடுத்து கொடுப்பான் தெரியுமா. அதனால ஒரு ஒரு ஆசாரியருடைய பட்டணத்தை கொண்டவன். அப்படிப்பட்ட மனுஷன் இருந்தாலும் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கனால அவனுக்கு முன்னாடி ஹம்பிள் பண்றாங்க. இதுதான் ஹார்ட். கீழ்ப்படியில என்ன, அவன் கீழ்ப்படியில்னா அவன் வீட்டிலே தங்க சொன்னான். வீட்டில் தங்கணும்னா சாப்பாட்டு நேரத்தை கொள்றதுக்காக கீழ்ப்படியில. ஆனால் வெளியே போனாரு. ஆனால் இருதயத்தில் சப்மிசிவ் இருந்துச்சு. பொல்லாத அதிகாரங்க. சரியான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம்னா அது ஆசீர்வாதம். கீழே வாசிப்போம் 9ஆம் வசனம். சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தை ஏன் கேட்கிறீ? இதோ கர்த்தர் இன்று கெபியிலே உம கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றான். 9 சொல்றான், நான் உம்மை கொன்று போடுவேன் என்று மற்றவங்க சொல்ற வார்த்தையை ஏன் கேட்கிறீ? நிறைய பிரச்சனை ஏன் வருது தெரியுமா? அடுத்தவன் பேச்ச கேட்கறது. உன் பொண்டாட்டி உன்னை பத்தி என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? ஒரு ஆளுக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருக்கா, டைரக்டா அவன்கிட்ட போய் பேசுங்க. அடுத்தவன் அதுல பேச விடாதீங்க. நான் சொன்னது இப்போ யாருமே இன்டர்மீடியட் பண்ண விடாதீங்க. தாவீது சவுலை கொல்ல நினைச்சாரா? நினைக்கவே இல்லை. சவுலை ஒருத்தன் கொன்னுட்டேன்னு சொன்னா அவனை வெட்டியே கொன்னான். எப்படி அபிஷேகம் பண்ண மேலே எப்படி கொல்ல போச்சுண்டு. அடுத்தவங்க பேசுறத எக்காரத்து கொண்டு கேட்காதீங்க. யாராச்சும் உங்களை பத்தி பாஸ்டர் இப்படி சொன்னாருங்கிறாங்களா, நேர போன் எடுங்க. பாஸ்டர் நீங்க எப்படி இப்படி சொன்னீங்களான்னு கேளுங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், கேளுங்க. அடுத்தவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. சிலர்லாம் அப்படி பில்டப் பண்ணுவாங்க. அவர் இப்படி சொல்லிட்டாராம், அவர் அப்படி சொல்லிட்டாராம், அவர் இதை சொல்லிட்டாராம், அவர் அதை சொல்லிட்டாராம். என்ன கேளுங்க, அந்த ஆளை வச்சு கேளுங்க. என்கிட்ட எனக்கு முன்னாடி வச்சு கேளுங்க. நான் யாரும் சொல்றது கிடையாதுங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். யாருனாலும் சரி பார்ட்டியை வச்சு பேசுங்க, பிரச்சனை வராது. கீழே, என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்க சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் சால்வையின் தொங்கலை அரித்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்று உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக.
உம்முடைய பேரில் நான் கைப்படுவதில்லை. நல்ல அதிகாரம், தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்றால் அந்த பாதுகாப்புங்கிற கொடைக்குள்ள இருப்போம், ஆசீர்வாதம் உயர்வுங்கிற கொடைக்குள்ள இருப்போம். ஆனால் வசனத்துக்கு உட்பட்டு வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா கொடைக்கு வெளியே நிற்போம். கர்த்தர் செய்யலை, நம்மளா போகிறோம். சொன்னது புரியுதுங்களா? நல்ல அதிகாரம், தேவனோட வார்த்தைக்கு உட்பட்ட அதிகாரத்தை கேட்டு நடங்க. அது ஆசீர்வாதம், நன்மை, தயவு. கடைசி ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 10 முடிப்போம். 2 கொரிந்தியர் 10 7 வசனத்தது. வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனா இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னில் தானே சிந்திய கடவன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குறதற்கல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மையை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுகிறதில்லை. எனக்கு உங்க மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? கர்த்தர். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கொடுத்துங்கிறார். அதிகாரத்தை கொடுத்தது யார்? கர்த்தர். மனைவியின் மேல அதிகாரத்தை கணவன் கொடுத்தது யார்? கர்த்தர். பிள்ளைகள் மேல பேரண்ட்ஸ்க்கு அதிகாரம் கொடுத்தது கர்த்தர். எதுக்குன்னா உங்களை நிர்மூலமாக்குறதற்கல்ல, உங்களை ஊன்ற கட்டி எழுப்புவதற்கு. ஒரு அதிகாரம் யாரையும் டிஸ்ட்ராய் பண்ணுவதற்காக, அழிப்பதற்காக அல்ல, ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக. சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, யாராவது கழிச்சு பிடிச்சி கூட்டு வந்திருக்கனா? கண்ணை வச்சு கூட்டு வந்தனா? நீங்க தானே வந்தீங்க, நீங்க தான் வந்தீங்க, நீங்க தானே பிரசங்கம் கேட்குறீங்க. எதுக்கு? நீங்க வாழ்க்கையில் எனக்கு ஊழியம் செய்யுங்க, என் வாழ்க்கையில் நல்ல வார்த்தைகள் சொல்லிக் கொடுங்க, நான் வாழ்றேன் என்று உங்க ஃப்ரீ வில்ல கொண்டு வந்தீங்க. அப்படித்தானே? இங்கே சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் போதிக்கிறேன். இதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன்னா நீங்கள் என்கிட்ட வந்து பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஃப்ரீ வில் படி தான் இங்கே வந்தீங்க. நான் உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி இழுத்து வரல, நீங்கள் தான் வந்தீங்க, நீங்கள் தான் கேட்குறீங்க. நான் பேசும்போது நம்முடைய நல்வாழ்வுக்காக பேசுகிறாரு, நீ கேட்டு ஒபே பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா? அதே போல் சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது, ஒரு காரியம் சொல்கிறீங்கன்னா நான் சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்து எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பேன். எதுக்குன்னா டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களை ஊன்ற கட்டுவதற்கு. நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கலன்னா ஒரு ஃபேமிலி ஒரே மக மருமனுக்கு பிரச்சனை ஓடிட்டு பெரிய பிரச்சனை. நம்ம மெசேஜ் தொடர்ந்து கேட்குறவங்க கோயம்புத்தூர் தான் இருக்காங்க. நான் கோயம்புத்தூர் கரெக்டாக 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் பெறப்படுறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கரெக்டாக கூப்பிட்டாங்க, பாஸ்டர் நாங்கள் சொன்ன உடனே நான் ஒரு ஆலோசனை சொன்னேன். நான் என்ன ஆலோசனை சொன்னனோ அப்படியே செஞ்சாங்க. ஃபேமிலி உடையர் ரேஞ்சில் இருக்குது. என்ன ஆலோசனை சொன்னனோ அப்படியே சொன்னாங்க. ஜெபம் பண்ணேன். நான் அன்னைக்கு ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸ் ஒன்று அனுப்பி விட்டேன் உங்களுக்கு. அதை அப்படியே மருமனுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே மருமையை உடஞ்சி நான் செஞ்சது தப்பு தாண்டு மகள்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இன்றைக்கி இது குடும்பம் வந்து நிறைவான குடும்பமாக இருக்குது. ஏன்னா அவங்க யாருன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அவங்க குடும்பத்தில் நான் ஒரு ஆலோசனை சொல்லுவதற்கு அவங்க ஃப்ரீ வில்ல பயன்படுத்தி என்னை கேட்டவொன்னே நான் சொன்னேன். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு செயல்படுங்கன்னு சொன்னோம்னா என் அத்தாரிட்டி யூஸ் பண்ணுவேன். இல்லை வேணாம் அப்படின்னா வேணாம். இங்கே வந்தீங்கள, நீங்கள் வெளியே போய் நிற்கிறீங்க, மூக்கில் டீ கடையில் இருக்கீங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் சகானம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா சிஸ்டர்னு சொல்ல மாட்டேன். புரோட்டா நல்லா இருக்குமா சிஸ்டர்னு கேட்பேன். இங்கே புரோட்டா நல்லா இருக்குமா, 65 நல்லா இருக்கா, அதுதான் கேட்பேன். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? என் அதிகாரத்துக்கு உட்பட்டு எனக்கு எனக்கு பேசுங்கன்னா பேசுவேன். ஏன்னா உங்களை அழிப்பதற்கில்ல, உங்களை ஊன்ற கட்டோரு தான் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். புறஜாதி உலகம் வேற. மத்திய 20:20 சொல்றாரு, புறஜாதிகள் போல ஆளாதீங்க, இருமாப்பா ஆள்றாங்கிறாங்க. நம்ம இருமாப்பா ஆளலை, ஊன்ற கட்டுவதற்கு. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம், மேன்மை. எழுந்து நிற்போம். பிதாவே நம்ம துதிக்கிறோம், மேசோத்தரிக்கிறோம். நீர் வாழ்க்கையில் செய்திருக்கிற சகல நன்மைகளுக்காக,
சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. எங்களை ஊன்ற கட்டுவதற்கு, எங்களை கட்டி எழுப்புவதற்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு எங்களை வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. அந்த மேலான அதிகாரம் கொடுத்த அந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டு நடக்கும் பொழுது எல்லா வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக, நிறைவானதாக, கர்த்தர் மகிமைப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதுக்காக நன்றி. கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அந்த போதனைகளுக்காக நன்றி. தேவன் கொடுத்த நல்ல அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு நடந்து வாழ உதவி செய்வீராக. துரோகிகளாக, முரட்டாட்டம் பண்ணுகிற மக்களாக இல்லாமல் வசனத்துக்கு இணங்கி நடக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசுடைய எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் இடம் கொடுக்காதபடி வார்த்தையின் எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும். நாம் மயப்படட்டும். உடைய எல்லையில்லாத கிருபை எங்கள் மேல இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கை ஊன்ற கட்டப்பட்டிருக்கட்டும். சத்துருடைய எந்த வஞ்சனை இல்லாதபடி பாதுகாப்பின் குடைக்குள்ளாக வாழ்க்கை இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு ஒரு நோயும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு ஆசீர்வாதத்தோடு வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.